என் புதிய சுவை சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் இன்றைக்கி வெண்டைக்காய்க்குள்ளே மசாலா வச்சு செய்யக்கூடிய ஒரு அருமையான ரெசிபி தாங்க செய்து காட்ட போகிறேன். இதை ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளேயே செய்து முடிச்சிடலாங்க. சுவையும் சூப்பராக இருக்கும். சரி வாங்க, ஸ்டஃப்டு வெண்டைக்காய் ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். வாணலில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலையை ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வேர்க்கடலை நல்லா வறுபட்டுடுச்சு பாருங்க. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். வேர்க்கடலை வறுத்தோம் இல்லைங்களா, அதே வாணல்லையே 1 டேபிள் ஸ்பூனு கருப்பு எள்ளை சேர்த்துப்போம். இப்போ எள்ளையும் அதேமாரி வேர்க்கடலை வறுத்த மாதிரியே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எள்ளு நல்லா வறுபட்டுடுச்சுங்க. இப்போ இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிப்போம். 1 டேபிள் ஸ்பூனு தனியா, 6 காஞ்ச மிளகா. நான் காரத்துக்கு 6 காஞ்ச மிளகா போட்டிருக்கேங்க. உங்களுக்கு காரம் அதிகம் தேவைன்னா ஒரு 7-8 காஞ்ச மிளகா கூட சேர்த்துக்குங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/4 டேபிள் ஸ்பூனு ஜீரகம், 1/4 டேபிள் ஸ்பூனு மிளகு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். மிளகாய், தனியா, சோம்புலாம் நல்லா வறுபட்டுடுச்சுங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூனு தேங்காய் துருவல், ஒரு 3 சிட்டிகை பெருங்காய பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, ஸ்டஃபிங்க்கு தேவையான அளவுக்கு உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த வாணல் சூடுலேயே நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் வதக்கி விட்டாச்சுங்க. இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலாவை இதை பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது பாருங்கள், கையில் வேணால் கூட எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், வெண்டைக்காவெல்லாம் நல்லா கழுவிட்டு தொடச்சி வச்சுருக்கேன். பாருங்கள், வெண்டைக்காவுடைய இந்த மேல் பாகத்தையும் அடிபாகத்தையும் வெட்டி எடுத்துப்போம். இப்போ வெண்டைக்காய் நம்ம வாங்கணுன்னா பிஞ்சாக எப்படி வாங்கணும்னு உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா. இப்போ இந்த மாதிரி இருக்குன்னா, இந்த முனைப்பாகம் இருக்குது இல்லைங்களா, இப்படி ஒடிச்சு பார்த்தீங்கன்னா பாருங்கள் எப்படி சவுண்டு வந்தது பார்த்தீங்களா. இந்த மாதிரி இருந்தாலே பிஞ்சு வெண்டைக்காய். இதே முத்தல் வெண்டைக்காய் இருந்தால் இது ஒடிக்கவே வராது. அது எல்லாமே ரொம்ப ரஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த ஸ்டஃபிங் இதுக்கு நல்லா இந்த மாதிரி நல்லா பிஞ்சு வெண்டைக்காவாக வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா வெண்டைக்காவையும் வெட்டி வச்சுக்கலாம். இந்த தலைப்பாகத்தையும் அடிபாகத்தையும் நம்ம வெட்டிட்டதுக்கப்புறம் இந்த பாருங்கள், இந்த மாதிரி வெண்டைக்காயை நல்லா நீல வாக்கில் வெட்டிட்டு நல்லா அதை கட்டை விரலை வச்சு நல்லா அதை நீக்கி விடுங்க. பாருங்கள், கத்தியை வச்சு கீறி விட்டு நல்லா இப்படி விரலை வச்சு நல்லா செய்து விட சொன்னேன் இல்லைங்களா உங்களை. இந்த பாருங்க, இப்படி செஞ்சால் எவ்வளோ கேப் இருக்குது பார்த்தீங்களா. வைக்கும் போதே வெண்டைக்காவை கொஞ்சம் அப்படி அகலப்படுத்தின மாதிரி இப்படி பிடிச்சிக்கோங்க விரலில். ஏன்னா ஸ்டஃபிங் நல்லா உள்ளே வைக்கலாம், அதனால தான். வச்சு நல்லா அழுத்தி விடுங்க, ஒன்றும் ஆகாது. நல்லா எவ்வளோ நம்மளால் ஃபில் பண்ண முடியுமோ வெண்டைக்காய்க்குள்ளே அவ்வளோ ஸ்டஃபிங்கை ஃபில் பண்ணிக்கணும். ஸ்டஃபிங் நிறைய கொள்றதுக்காக தான் நான் என்ன செஞ்சேன், அந்த மாதிரி விரலை வச்சு நீவி விட்டுதே. பாருங்கள் எவ்வளோ ஸ்டஃபிங் உள்ளே போகுது பார்த்தீங்களா. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்படி மேலே இருக்கிறதெல்லாம் லைட்டாக அப்படி தட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி எல்லா வெண்டைக்காவையும் நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுப்போம். இந்த பாருங்கள், எல்லா வெண்டைக்காயிலையும் ஸ்டஃபிங் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இதை வாணலில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வாணலில் ஒரு 2 டேபிள் ஸ்பூனு சமையல் எண்ணெய் ஊற்றிப்போம். இதுக்கு எண்ணெய் நிறைய ஊற்றாதீங்க, ஒரு 2 ஸ்பூன் அளவு ஊற்றினாலே போதும். இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வெண்டைக்காயை ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வைக்கலாம். இந்த பாருங்கள், ஃபுல்லாக மூடிடாதீங்க. நான் கொஞ்சம் இடைவெளி விட்ட மாதிரி மூடி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி மூடி வச்சுக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. மூடியை திறந்து பார்க்கலாம்.
வெண்டைக்காயெல்லாம் ஒரு பக்கம் நல்லா வெந்திருக்குங்க. இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். எல்லாத்தையும் திருப்பி போட்டாச்சு. இப்போ லைட்டாக முதல்ல வந்து நம்ம ஸ்டஃபிங்லேயே உப்பு சேர்த்துருக்குறோம் இல்லைங்களா? இப்போ வெண்டைக்காய்க்கு மேலே உப்பு உரைக்கணும் இல்லைங்களா? அதனால் நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் லைட்டாக உப்பை தூவிப்போம். இது கூடவே நம்ம ஸ்டஃபிங் வச்சுட்டு மீதி இருந்தது இல்லைங்களா மசாலா பொடி, அதை வந்து இது மேலே தூவி விட்டுக்கலாம். தூவி விட்டுட்டு லைட்டாக கிளறி விடுங்க. திரும்பவும் 2 நிமிஷம் முதல்ல மூடி போட்டு வேக வச்சோம் பாருங்கள், அதே மாதிரி வேக வைப்போம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. மூடி திறந்து பார்ப்போம். வெண்டைக்காய் நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போது கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழையை தூவி விட்டுக்கலாம். நான் பார்த்தீங்க இல்லைங்களா எவ்வளோ கம்மியாக எண்ணெய் ஊற்றிருக்கேன் பாருங்கள், அந்தளவுக்கு ஊற்றணுங்க. அதிகமாக எண்ணெய் ஊற்றி ரொம்ப நேரம் வந்து வேக விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வெண்டைக்காய் வந்து அப்படியே கருத்த மாதிரி ஆகிடும். ரொம்ப ஒரு மாதிரி குழகுழன்னு வெந்துருங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி வந்து மூடியை வந்து நான் எப்படி கொஞ்சம் ஓப்பனாக திறந்து வச்ச மாதிரி வேக வச்சிருந்தீங்களா அதே மாதிரி வேக வச்சுக்கோங்க. இந்த சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிப்பியை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக செய்து பாருங்கள். இந்த டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி வேறு ஒரு நல்ல ரெசிபியோடு நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.